ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். அந்த சிந்தையும் சோகமும் குறைய குறைய மறைய மறைய ஆயுசு விருத்தி ஆயிடும். சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். இந்த ஆயுசு கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் இந்த சிந்தையும் சோகமும். வருத்தங்கள் வந்துடுறது, கவலைகள் வந்துடுறது. இந்த வருத்தங்களும் கவலைகளும் இல்லாமல் நிம்மதியான சுகமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு. அந்த தர்மத்தை பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் தர்ம ஸ்தாபனங்கள். அந்த மாதிரி அந்த சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் ரஸ்மிமந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம். எல்லாருக்கும் பலம் வேணும்னு அவளும் நினைக்கிறார். யாருக்கு பலம் தேவையில்லையோ அவளுக்கு கூட பலம் வேணும்னு நினைக்கிறார். தேவாசுர நமஸ்கிருதம் பூஜையஸ்வ விபஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். இந்த புவனேஸ்வரம்னு எந்த ஊர் இருக்கோ அங்கே நிறைய கோவில்கள் இருக்கு. காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்கள், கும்பகோணத்தில் நிறைய கோவில்கள். அது மாதிரி இந்த கும்பகோணம்ங்கிறது ஒரு கோவில் நகரம், காஞ்சிபுரம் கோவில் நகரம். புவனேஸ்வர் ஒரிசால இருக்கிறதும் லிங்கராஜ் டெம்பிள், நிறைய கோவில் இருக்கு, அதுவும் கோவில் நகரம். புதியதாக ஏற்பட்ட நகரங்கள்ல சென்னையும் கோவில் நகரமாக, இந்த நங்கநல்லூர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கோவில் நகரமாக இருக்கு. அப்படி அந்த சூரிய உபாசனைங்கிறது இன்றைய தினம் முக்கியமானது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.